Arts College in Chennai City. Chennai College of Arts and Science. OMR Karapakam, Chennai. For more details, www.chennaiartscollege.com. ஓம் குருவழியே ஆதி ஆதி, ஓம் குருமொழியே வேதம் வேதம், ஓம் குருவெளியே தீபம் தீபம், ஓம் குருபதமே காப்பு காப்பு. மெகா தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் கிருஷ்ணன் பாலாஜியின் பணிவான காலை வணக்கம். நேயர்களே, தேகம் சிறக்க யோகம் உச்சி முதல் பாதம் வரை ஒவ்வொரு உறுப்புகளையும் நன்றாக இயங்கச் செய்யக்கூடிய யோக நெறிமுறைகளையும் தன்னை உணரக்கூடிய வாழ்க்கை நெறிமுறைகளையும் பார்த்துட்டு வரோம். இப்போ நம்ம வரக்கூடிய பகுதிகளை பார்க்க இருப்பது, ஒரு மனிதனுக்கு நோய் வராமல் பாதுகாக்கக்கூடிய அற்புதமான கவசம்தான் யோகக்கலை. அப்போ ஒவ்வொரு உறுப்புகளையும் திடப்படுத்தக்கூடிய அழகான பயிற்சிகளை நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நிச்சயமாக நோய் அப்படிங்கிறதுக்கு இடம் கொடுக்காமல் இருக்கலாம். அப்போ ஒவ்வொரு உறுப்புகளையும் திடப்படுத்தக்கூடிய பயிற்சிகளை நம்ம பார்க்க போகிறோம். முதல் பயிற்சிகளாக இன்றைக்கு நம்ம பார்க்கக்கூடியது இதயத்தை திடப்படுத்தக்கூடிய அற்புதமான பயிற்சி. நமக்கு இதயம் நன்றாக இயங்கணும் அப்படின்னா அதுக்கும் நமது மனதில் எழுகின்ற எண்ணங்களுக்கும் நாம் எடுக்கக்கூடிய உணர்வுக்கும் நெருங்கிய தொடர்பு இருக்கின்றது. மகிழ்ச்சியாக வாழ்கின்ற மனிதனுடைய இதயம் 120+ வரை வாழலாம். அப்போ அந்த மகிழ்ச்சி நமக்குள்ளேயே இருக்கின்றது. அந்த மகிழ்ச்சியை நாம் எப்படி வெளிக்கொண்டு வருவது? எல்லா சூழ்நிலைகளிலும் நாம் மன இறுக்கம் இல்லாமல் வாழ்வது எப்படி? அதுதான் யோகக்கலை. ஸோ இன்றைக்கு நம்ம பார்க்கின்ற இந்த பயிற்சிகள் அனைத்துமே இதயத்தை திடப்படுத்தக்கூடியது, இதய வாழ்வுகளை நன்றாக இயங்க செய்யக்கூடியது, மனதில் எழுகின்ற மன அழுத்தத்தை நீக்கக்கூடியது, மன அமைதியை தரக்கூடியது, உடலில் கழிவுகளை சரியாக வெளியேற்றக்கூடியது. வருமுன் காப்போம்னு சொல்கிற மாதிரி இந்த பயிற்சிகளை நீங்கள் தினமும் அழகாக காலை மாலை சாப்பிட்றதற்கு முன்பாக இந்த பயிற்சிகளை எடுத்துக்கோங்க. ஒரு எளிமையான ஆசனம், எளிமையான முத்திரை, ஒரு சின்ன தியானம். இது எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா சின்ன வயதிலிருந்தே 8 வயதிலிருந்து இந்த பயிற்சியை அழகாக ப்ராக்டிஸ் பண்ணலாம். இதயத்தினுடைய துடிப்பு சீராக இருக்கும். வளர்ந்து வரக்கூடிய காலகட்டத்தில் இதய வாழ்வுகளில் அடைப்பு, இதயத்தில் ஓட்டை, இந்த மாதிரி பிரச்சனைகளே வராது. இது நாம் வருமுன் காப்போம் அப்படிங்கிற அளவில் இன்றைக்கு நம்ம பார்க்க போகிறோம். இந்த பயிற்சிகளை அழகாக ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். பெண்களை பொறுத்த மட்டுக்கும் மாதவிடாய் காலகட்டத்தில் 5 நாட்கள் பயிற்சி வேண்டாம். அதே மாதிரி கருவுற்ற பெண்கள் இந்த பயிற்சிகளை 1 மாதம் வரைக்கும் பண்ணிக்கலாம். 2வது மாதத்துலேருந்து இந்த பயிற்சிகளை ப்ராக்டிஸ் பண்ண வேண்டாம். இப்பொழுது இதனுடைய செயல்முறை விளக்கத்தை தெளிவாக காண்போம். நேயர்களே, முதலில் நாம் காண இருப்பது பத்மாசனம். இந்த ஆசனம் செய்வதற்கு முன்பாக இவர் நிமிர்ந்து உட்கார்ந்துக்கணும். இது சுகாசன நிலை. கண்களை மூடி இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள். ஒரு 5 வினாடி. பொறுமையாக கண்களை திறந்து கொள்ளுங்கள். கால் நீட்டிக்கோங்க. 2 கால் நீட்டிக்கோங்க. ஒவ்வொரு காலாக எப்படி போடுறாங்கன்னு பார்த்துக்கோங்க. 2 கை அப்படி சின்முத்திரை, பெருவரல் ஆள்காட்டி விரல் நுனி, மீதி 3 விரல் தரை நோக்கி வச்சுக்காங்க. கண்களை மூடி மெதுவாக மூச்சை உள்ளழுங்க, மிக மெதுவாக மூச்சு வெளியே விடுங்க. அந்த மூச்சு உள்ளே இழுக்கும் போது அடிவேர் லேசாக வெளியே வந்துடணும். மூச்சு வெளியே விடும்போது அடிவேர் லேசாக உள்ளே போய்க்கிடணும். இப்போ அப்படி இதய துடிப்பு அப்படியே வாட்ச் பண்ணுங்க. இதயத்தினுடைய துடிப்பு சீராக இருக்கின்றது. இதய வாழ்வுகளுக்கு நல்ல இரத்த அழுத்தம், இரத்த ஓட்டம் சீராக இயங்குகின்றது. அந்த இதய பகுதிகள் முழுக்க நல்ல பிராண ஆற்றலை பெற்றுக்கொண்டிருக்கின்றேன். அந்த உணர்வோடு மூச்சில் மட்டும் அப்படியே கவனம் செலுத்துங்க. உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும். ஒரு மனம் மூச்சில் லயிக்கட்டும். காலை மதியம் மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடம் முதல் 5 நிமிடங்கள். உடல் பருமனாக உள்ளவங்க, வயதானவர்கள் ஒரு நாற்காலியில் அமர்ந்து சின்முத்திரையில் கண்களை மூடி இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள். பொறுமையாக கண்களை ஓபன் பண்ணிக்கோங்க. இப்போ அப்படியே சுகாசனத்துக்கு வந்துக்கோங்க. இப்போ சுகாசனத்தில் இருதய முத்திரை பண்ண போகிறாங்க. கை முன்னாடி வச்சுக்கோங்க. நடுவிரல் மோதிர விரல் என்னோட மேதல் கட்டை விரல் ஆள்காட்டை விரல் உள்ள வச்சுக்கிட்டாங்க. சுண்டு விரல் மட்டும் தரை நோக்கி இருக்கின்றது. இது அபான வாயு முத்திரை, இருதய முத்திரை, 2 ஒரே தான். இதயத்தினுடைய துடிப்பு சீராக இருக்கும். மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து மெதுவாக மூச்சு வெளியே விடுங்க. ஒரு 3 முறை. இப்போ இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள். உங்களது உணர்வு இதயத்தினுடைய உள்பகுதி, இதய வாழ்வுகள் சீராக இயங்குகின்றது. இதய துடிப்பு சீராக இருக்கின்றது. இந்த முதிரையின் மூலமாக இதயம் தைமஸ் சுரப்பி சிறப்பாக இயங்குகின்றது. அந்த உணர்வோடு இருக்க பாருங்க. உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும். ஒரு மனம் மூச்சில் லயிக்கட்டும். காலை மதியம் மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ அடுத்த முத்திரை சூன்ய முத்திரை பண்ண போகிறாங்க. நடுவிரல் மடிச்சுக்கோங்க. அதனுடைய மையத்தில் பெருவிரல் வச்சுக்கோங்க. கை விரல் அமைப்பை கூர்ந்து கவனித்துக் கொள்ளுங்கள். மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து மெதுவாக மூச்சை வெளியே விடுங்க. ஒரு 3 முறை.
தென் நார்மல் பிரீத்திங். இந்த முதிரை செய்யும் பொழுதும் இதய துடிப்பு சீராக இருக்கின்றது. இந்த முதிரையின் மூலமாக இதய வாழ்வுகள் நன்றாக சிறப்பாக இயங்குகின்றது. தைம சுரப்பி சீராக சுரக்கின்றது. அந்த உணர்வோடு இருக்க பாருங்க. உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும். ஒரு மனம் மூச்சில் லயிக்கட்டும். காலை மதிய மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ அடுத்த முத்திரை தியான முத்திரை. இடது கை கீழே வலது கை மேலே 2 பெருவிரல் நுனியும் டச் பண்ணுற மாதிரி வச்சுக்கோங்க. கண்களை மூடி மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து மெதுவாக மூச்சை வெளியிடுங்க. ஒரு 3 முறை. இப்போ இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சை மட்டும் அப்படி அமைதியாக வாட்ச் பண்ணுங்க. இந்த முத்திரை செய்யும் பொழுதும் இதய துடிப்பு சீராக இருப்பதாக எண்ணுங்கள். இதய வாழ்வுகளுக்கு நல்ல இரத்த ஓட்டம் சீராக கிடைப்பதாக எண்ணுங்கள். தைம சுரப்பி சிறப்பாக சுரப்பதாக எண்ணுங்கள். காலை மதிய மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ அடுத்த பத்மாசனத்தில் இந்த முத்திரை பண்ண போகிறாங்க. கால் நீட்டிட்டு ஒரு கால் மட்டும் போட்டுக்கோங்க. நிமிர்ந்து உட்காந்துக்கோங்க. ப்ரீத்திங் நார்மல் பண்ணிக்கோங்க. இப்போ இருதய முத்திரை. நடுவிரல் மோதிரவிரல் நடுவத்தில் கட்டை விரல் ஆள்காட்டை விரல் உள்ள மடிச்சுக்கிட்டாங்க. சுண்டு விரல் மட்டும் தரை நோக்கி இருக்கு. மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து மெதுவாக மூச்சை வெளியிடுங்க. ஒரு 3 முறை. தென் நார்மல் பிரீத்திங். இதய துடிப்பு சீராக இருப்பதாக எண்ணுங்கள். இதய வாழ்வுகளுக்கு நல்ல இரத்த ஓட்டம் சீராக பாய்வதாக எண்ணுங்கள். மன அழுத்தம் நீங்குவதாக எண்ணுங்கள். டிப்ரெஷன் ஸ்ட்ரெஸ் நீங்குவதாக எண்ணுங்கள். மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து மெதுவாக மூச்சை வெளியிடுங்க. மூச்சு வெளியே விடுகின்ற பொழுது நமது உடல் மனம் அதில் இருக்கக்கூடிய டென்ஷன் ஸ்ட்ரெஸ் ரிலீஸ் ஆகுது. அந்த உணர்வோடு பிரீத் அவுட் பண்ணுங்க. மூச்சு உள்ளெழுக்கும் பொழுது நல்ல சக்தி வாய்ந்த பிராண காற்றை சுவாசிக்கின்றேன். காலை மதிய மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ சூன்ய முத்திரை பண்ண போகிறாங்க. நடுவிரல் மடிச்சுக்கோங்க. 2 மையத்தில் கட்டை விரல். மிக மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து மிக மெதுவாக மூச்சை வெளியிடுங்க. ஒரு 3 முறை. தென் நார்மல் பிரீத்திங். இதயம் இதய வாழ்வுகள் நன்றாக இயங்குவதாக எண்ணுங்கள். இதய துடிப்பு சீராக இருப்பதாக எண்ணுங்கள். தைம சுரப்பி சீராக சரியாக சுரப்பதாக எண்ணுங்கள். காலை மதிய மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ தியான முத்திரை பண்ண போகிறாங்க. இடது கை கீழே வலது கை மேலே 2 பெருவிரல் நுனியும் டச் பண்ணுற மாதிரி வச்சுக்கோங்க. கண்களை மூடி மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து மெதுவாக மூச்சை வெளியிடுங்க. ஒரு 3 முறை. தென் நார்மல் பிரீத்திங். காலை மதிய மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். இதயத்தினுடைய துடிப்பு சீராக இருப்பதாக எண்ணுங்கள். இதய வாழ்வுகள் சீராக இயங்குவதாக எண்ணுங்கள். மன அழுத்தம் நீங்குவதாக எண்ணுங்கள். மன அமைதி கிடைப்பதாக எண்ணுங்கள். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ அப்படியே சுகாசனத்துக்கு வந்துட்டு வஜ்ராசனம் போட்டுக்கோங்க. வஜ்ராசனம் போட முடிந்தவர்கள் வஜ்ராசனத்திலே இந்த முத்திரையை ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். ஒவ்வொரு காலாக மடிச்சுக்கோங்க. 2 கால் சேர்த்து வச்சுக்கோங்க. கை 2 முட்டி மேலே வச்சுக்கோங்க. ஒரு 5 வினாடி மூச்சில் கவனம் செலுத்துங்கள். இப்போ இருதய முத்திரை கை முன்னாடி வச்சுக்கோங்க. நடுவிரல் மோதிரவிரல் அதனுடைய மேத்தில் கட்டை விரல் ஆள்காட்டை விரலை உள்ளே மடித்து வச்சுக்கோங்க. சுண்டு விரல் மட்டும் தரை நோக்கி இருக்கின்றது. மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து மெதுவாக மூச்சை வெளியிடுங்க. ஒரு 3 முறை. தென் நார்மல் பிரீத்திங். இதயத்தினுடைய துடிப்பு சீராக இருப்பதாக எண்ணுங்கள். இதய வாழ்வுகள் நன்றாக இயங்குவதாக எண்ணுங்கள். அந்த பகுதியில் எந்த ஒரு டென்ஷன் இல்லை. மனசினால் அப்படியே ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. காலை மதிய மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ சூன்ய முத்திரை. நடுவிரல் மடிச்சுக்கோங்க. 2 மையத்தில் கட்டை விரல். மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து மெதுவாக மூச்சை வெளியிடுங்க. ஒரு 3 முறை. தென் நார்மல் பிரீத்திங். இதய துடிப்பு சீராக இருப்பதாக எண்ணுங்கள். தைம சுரப்பி சரியாக சுரப்பதாக எண்ணுங்கள். காலை மதிய மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க.
தியான முத்திரை இடது கை கீழே வலது கை மேலே 2 பெருவர்களையும் டச் பண்ணுற மாதிரி வச்சுக்கோங்க. கண்களை மூடி இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள். இதய துடிப்பு சீராக இருப்பதாக எண்ணுங்கள். காலை மதிய மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். நேயர்களே, இன்றைக்கு பார்த்த பயிற்சி எல்லோருக்கும் உகந்த அற்புதமான பயிற்சி. இந்த வஜ்ராசனம் போட முடியாதவங்க நாற்காலியில் அமர்ந்தே பயிற்சி பண்ணிக்கோங்க. மிக நல்ல பலன்கள் கிடைக்கும். பள்ளி பருவத்திலேயே உங்களது குழந்தைகளுக்கு இந்த பயிற்சிகளை கற்றுக் கொடுத்துருங்க. வளர்ந்து வருகின்ற காலகட்டத்தில் இதயம் சிறப்பாக இயங்கும், இதயம் பாதுகாக்கப்படும், இதயம் சம்பந்தப்பட்ட எந்த ஒரு பிரச்சனையும் வராது. தொடர்ந்து பயிலுங்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். Best Arts College in Chennai City. Chennai College of Arts and Science. OMR Karpakkam, Chennai. For more details, www.chennaiartscollege.com.